தீனுடைய விஷயங்கள் வீட்டிலே பேசப்படனால் அந்த வீட்டிலே சொர்க்கத்துடைய நறுமணம் வராது சகோதரர்களே. அந்த வீட்டுடைய கணவன் மனைவியாக இருக்க முடியாது. எந்த வீட்டிலே இல்லையோ, எந்த வீட்டிலே தொழுகை இல்லையோ, எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய நாமம் உச்சரிக்கப்போ, எந்த வீட்டிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நடப்பதில்லையோ, அதற்கு மாறாக எந்த வீட்டினுடைய கோபத்துக்கு உரிய காரியங்கள் நடக்கும், அங்கே கணவன் மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சனை, தாய் மக்களுக்கு இடையிலே பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே பிரச்சனை தீராது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையிலே பிரச்சனை, மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையிலே பிரச்சனை, பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரே வழி நானில சாலிஹம் மின் ذكرٍ وأنثى وهو مؤمن فلنحيينه حياة. அல்லாஹ் குர்ஆனிலே அடித்து சொல்லுகிறான், அழுத்தமாக சொல்லுகிறான், ஆணித்தரமாக சொல்லுகிறான், உறுதியாக சொல்லுகிறான். யார் ஈமான் அமலசாலை செய்வார்களோ மின் ذكرٍ وأنثى, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் ஈமானுடனே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையே அல்லாஹ் ஒருவன் தான் செய்கிறான். இதிலே யாரும் எதையும் செய்வதில்லை, இந்த உலகத்தும் எதையும் செய்வதில்லை. அல்லாஹ் கொடுப்பதும் அவன், எடுப்பவன், இரணம் அவன் கையிலே, மரணம் அவன், இருப்பு அவன் கையிலே, இறப்பு அவன் கையிலே, வாழ்க்கை அவன் கையிலே, மௌத் அவன் கையிலே. எப்பொழுது நாடுகிறானோ, எப்படி நாடுகிறானோ. தாய்மார்களை கவனியுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை பறந்து விரிந்து பலவாறாக போய் கிடக்குது. இதை நம்புறோம். உலகில் இருக்கிற சின்ன சின்ன வஸ்து பஸ்ல ஏறும்போது பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்தா மேல நம்பிக்கையா, 10 ரூபாய் மேல நம்பிக்கையா, கொஞ்சம் யோசிச்சு 10 ரூபாய் இருக்கு நான் போயிருவேன், அவ்வளவு. 10 ரூபாய் இருந்தாலும் இல்லாலும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதான். அவன் நாடினால் இந்த பஸ்ல ஏறி இருக்கிறேன், 10 ரூபாய் இருந்து கூட எத்தனை பேர் பிழைக்கிறார்கள், அவர்கள் கபருக்கு போய் சேர்க்கிறார். ரயிலில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிருப்பாங்க. எதுக்கு? அந்த ரயில் தான் ஆக்சிடென்ட் ரயில், அதுக்கு பார்த்து வாங்கியிருப்பாங்க. இவர் மெட்ராஸுக்கு டிக்கெட் வாங்கி இருக்கிறார். ஆனா சொல்லுவார் மெட்ராஸுக்கு போற அது ஆக்சிடென்ட் ஆயிரும். முன்கூட்டியே வாங்கி அவர் என்ன வைக்க போகல, அதுவும் முன்னாடி இருக்கிற போகில உட்கார்ந்து, அப்பதான் ஆக்சிடென்ட் ஆனா கட்டாயமா மவுத்தாகுங்கிறதுனால. சேலத்தில் ஆச்சுங்களே சாதாரண, நாம இறக்கப்படுறோங்கிறது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே தடுத்து நிறுத்துவர் யாரும் இல்லை. லா மானி அலிமா ஈத் வலா மோத்தி அலிமா மனாத். நீ எடுத்தால் எடுப்பவர்கள் இல்லை, எடுத்தால் எடுப்பவர்கள் இல்லை. அவன் எப்படி நடத்துகிறான்? ஆணி அடிச்சான், சுத்தி இல்ல ஆணி அடிச்சான். அப்ப அவர் கவிஞர், அவர் சுவர் சொல்லிட்டான், எனக்கு வலிக்குது. அந்த ஆணி இடத்துல லிமத்தகுனி, என்னை ஏன் இடிக்கிறார், என்னை ஏன் குத்துற? ஆணி செவத்துல ஆணிட்டு கேட்டு என்னை ஏன் குத்துற? லிமத்துக்குனி, அரபியில் அழகா சொல்லி லிமத்ததுக்குனி, என் குத்துற. அந்த ஆணி உடனே செல்மை எதுக்குனி, என்ன தவண கேளு, கேட்காத. இந்த உலகம் எல்லாம் அதை தட்டுகிறவன் அல்லாஹ். ஒரு பெரியவர் அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தர் தடி எடுத்து நாயை அடிச்சு, நாய்க்கு யார கடிக்கும்? தடியவா ஆளையா? யாருக்கு தெரியும்? நாய் தடியை தாக்காது. கையில வச்சிருக்கிற தடியை எடுத்தா நாய் அடிச்சான், தடிதான் நாய் பட்டுச்சு. ஆனா நாய் திரும்ப தடியை கடிக்காது. யார கடிக்கும்? தடி ஆளை கடிக்கும். அதுக்கு புரியுது, தடிக்கல தடியை பிடிச்சிருக்கிறவன் அடிக்கிறான். நம்மளே இந்த உலகத்துல எதுவும் எதை செய்யறாங்க. அதுபோல இன்னொரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தன் ஒரு பெரிய குச்சி, அந்த குச்சி இருக்கும், என்ன குச்சி சொல்றது தெரியல, கொடுக்காப்புளி புடிங்க கொடுத்தான். நல்ல குச்சி, அதுல கொடுக்காப்புளி புடிங்க கொடுத்தான். கொய்யாப்பழம் புடிங்க கொடுத்தான். அந்த கொய்யா அதுல போய் மாட்டுச்சு, பழத்தை இழுத்து இவனுக்கு கொடுத்துச்சு. இப்ப அந்த கொய்யாத்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவானா? கொக்கிக்கு தேங்க்ஸ்னா இந்த சல்ல குச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். ரெண்டுக்கு சொல்ல மாட்டான். இதை யார் கைப்பிடிச்சிருக்கிறானோ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். அதே அவன் சொல்ல வேண்டிய நன்றி எல்லாம் லஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி. வியாபாரம் பணம் கொடு. ஏனென்றால் எத்தனையோ திறமைசாலிகள் தங்களுடைய திறமையோடு வியாபாரம் செய்து நஷ்டப்பட்டவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். 1-2 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கானோர் இல்லை, லட்சக்கணக்கானோர். எத்தனை பேர் பாவம் அப்பராணி, கையெழுத்து போட தெரியாது, மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் லட்சம் சம்பாதிக்கிறார்கள் என்பதல்ல, அவர்களுக்கு கீழே BA MA என்னங்க இது என்னென்னவோ சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் எல்லாம் அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள். இவங்க பிறந்ததே காலேஜிலே, இருந்ததே யூனிவர்சிட்டியிலே, மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போனதில்லை. ஆனால் இவர் சம்பாதிக்கிறார், லட்சமாக கோடிக்கணக்காக டர்ன் ஓவர் செய்கிறார். ஆனால் இவர் சம்பாதிப்பதோ இவ்வளவு,
அவருக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் பட்டங்களை சுமக்கிறார். ஆனால் 5000 6000 10,000 சம்பளம் வாங்குகிறார். படிப்பா சோறு போடுகிறது, திறமையா சோறு போடுகிறது இல்லை சோதர்களே. யோதி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஜுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுல் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய்ய் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் விளங்கி ஈமான் கொண்டுட்டால் சகோதரர்களே, அல்லாஹ் முதல்ல எடுத்த உடனே இந்த ஆயத்தில் என்ன சொன்னான்னு சொன்னா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை தருகிறான், நாடியவர்களுக்கு இந்த ஆட்சியை பிடுங்குகிறான். அரபியில பிடுங்கிறது, ஆட்சி வாங்கிக்கிறது ஒண்ணு இருக்கிறது வாங்குறது, அவர் கொடுக்கிறது நம்ம வாங்குறது. இன்னொன்னு அவர் கொடுக்க இஷ்டப்படல, அவன் யாரிலிருந்து நாடுகிறானோ அவர் ஆட்சியை பிடுங்கிக் கொள்ளுகிறான். பார்க்கத்தான் போறோம், இன்னொரு 6-7 மாசம் இருக்கு. திறமசாலிகள் என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க, இப்பவே வருது கூட்டணி கல்யாணங்கள். யாரோட கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க சேர்ந்தா என்ன கிடைக்கும், குறியெல்லாம் அடுத்தவர்களுடைய நன்மையின் மீது இல்லை, தங்களுடைய பதவியின் மீது என்று இருக்குமானால் அதிலே பரக்கத் இருப்பதில்லை. ஹதீஸிலே வருகிறது, யார் பதவியை விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் பதவியை விரும்புகிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராது. யார் பதவியை விரும்புவதில்லையோ அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். அப்படி அவர்களுக்கு பதவி கிடைத்தால் அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டு தங்களுடைய பணியை செய்வார்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இன்னைக்கு இங்க அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். காரணமே இதுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், தோத்தில் முல்க மன் தஷா, அவன் விரும்புகிறவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். இவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர முடியுமா என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு இவர்கள்தான் ஆட்சிக்கு உரியவர்கள் என்று நினைக்கிற காலத்திலே இருக்கிறோம். நாட்டிலேயே ஆக முக்கியமானவர்கள் யார் என்றால், நாட்டிலேயே ஆக பாவம் செய்தவர்கள் தான் ஆக முக்கியமானவர்கள். இன்று நிலைமை அப்படி தலைகீழாக மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ் முஸ்லிம்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம் சகோதரர்களே. மையஷாவு, பெரியார்களே தாய்மார்களே, மையஷாவு மையஷாவு என்றால் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவன் யாருக்கு நாடுகிறானோ என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். மையஷாவு என்ற வார்த்தை குர்ஆனிலே 116 இடத்திலே இருக்கிறது. ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்றான், 2 இடத்திலே அல்லாஹ் சொல்றான். நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அவன் நாடியபடி அவன் நாடியபடி அவன் நாடியபடி அவன் நாடியபடி அல்லாஹ் தஆலா அப்படி வச்சான். முன்னால காலத்துல கேட்டிருக்க முடியாது. முன்னால காலத்துல வியாதி வந்து அது வந்து இது வந்து அப்படிதான் போத்த ஆரம்பிக்கும். இப்ப நாள் போக 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 அமெரிக்காவில எல்லாம் ஒரு புது வியாதி வருதான். என்ன வியாதிங்க, அதாவது தூக்கத்திலே மௌத்தா போறோம். தூங்கி இருப்பார் மௌத்தா போயிருப்பார். இப்ப அப்படி ஒரு வியாதி, என்ன வியாதின்னு இதுவரை கண்டுபிடிக்கல. எய்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வியாதி என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கல. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு. இரணத்தை தேடித்தான் இந்த அலைச்சல் எல்லாம். இரணம் அல்லாஹ் கையில வச்சிருக்கான். யாருக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், அல்லாஹ் கையில வச்சிருக்கான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி இருக்கிறார். ரசூலுடைய வழி இதுதான். மாமின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா லில்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய ரிஸ்குக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறான். யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதாஹா, ரிஸ்குக்கு அல்லாஹ் பொறுப்பு. நான் என்ன சாப்பிடணும் அல்லாஹ் பொறுப்பு. ஒரு ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபீ குல்லி ஹப்பத்தின் இஸ்மு ஆகிலிஹா வ ஃபீ குல்லி மர்அத்தின் இஸ்மு நாகிஹா, ஒரு பருக்கையிலும் அதை சாப்பிடுகிறவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. தாய்மார்களை நாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எழுதி இருப்பது வந்தே தீரும், நடந்தே தீரும். எந்த அளவு ஒவ்வொரு பருக்கையில, சோற்றினுடைய ஒவ்வொரு பருக்கையிலும் பெயர் எழுதி இருக்கிறது. அதை வாசிக்கிறவர்கள் தான் பிறக்கவில்லை. பேர் இல்லாத பருக்க வாயில போயிருச்சுன்னு வச்சுங்க, என் பேர் இல்ல அதுல, நான் வாயில வச்சுட்டேன், உள்ள வாயில வச்சுட்டேன். இப்ப என்ன உள்ள போயிருமா? அது போகாது. பின் என்ன ஆகும்? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு எனக்கு என்னமோ குத்துற மாதிரி தெரியும், பல்லு கடையில சிக்கின மாதிரி தெரியும். அப்ப என்ன செய்வேன்? பள்ளிவாசல்ல மெதுவா உட்கார்ந்து ஒரு குச்சியை பிப்பேன். பள்ளிவாசல்ல பாய் போறதே அப்படித்தான். பிரியாணி சாப்பிட்டு தான் பாயே போச்சு. எடுத்து அப்படி குத்துவேன். குத்தனா ஒரு சோறு வெளியே வரும். நான் அப்படி இப்படி பாப்பா ஒருத்தர் துப்பிடுவேன். ஏன்? அந்த பருக்கையில் என் பெயர் இல்லை. என் பெயர் இல்லாத ஒரு பருக்கை வாய் வரை செல்லலாம், ஆனால் குடலுக்கு செல்லுகிற அதிகாரம், அதை செலுத்துகிற அதிகாரம் இந்த உலகத்திலே யாருக்கும் அல்லாஹ் கொடுத்து விடவில்லை. வாய் வரைக்கும் போலாம். அதே போல இன்னைக்கு நான் நினைச்ச நல்லா சாப்பிடணும், சாப்பிடணும், எல்லாரும் தான் சாப்பிடணும். சொன்ன கோழி வாங்கி
75 செய்யுங்க. அப்படி ஒண்ணு இருக்குங்களா? இல்ல போல 65 இருக்கு, 85 இருக்கு, 75 காணும். என்னன்னு தெரியும். சரி நல்லா செய்யுங்கன்னு சொன்னேன். செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப சாப்பிட்டு விருந்தாளி வந்திருக்காங்க வீட்டுக்கு. அவரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னு நினைச்சிருக்கிற போறோம். ஒரு 11 மணி வாக்குல லேசா வகுத்து வலிக்கிற மாதிரி தெரிஞ்சு கக்கூசுக்கு போற மாதிரி போனா லூஸ் பூசல். 11 மணிக்கு ஒரு தடவை போச்சு, 11:45 ஒரு தடவை போச்சு, வாங்க சொல்லும் போது ஒரு தடவை போச்சு 12:45. இப்ப லோகர் தொழுதுட்டு நான் சிக்கன் சாப்பிடுவேனா? மாத்தமா நான் போய் டாக்டர் போயிட்டு வந்துடுறேன். டாக்டர் என்ன கேட்பாரு, எப்படி போச்சு? தண்ணி தண்ணியா போச்சா, சல்லு சல்லுன்னு போச்சா, சிறு சிறுன்னு போச்சா, வெள்ளையா போச்சா, பச்சையா போச்சா? நல்ல வேலை இப்படி கேட்பாருன்னா ஒரு பாட்டில புடிச்சிட்டு வந்திருக்கலாம். பூரா அவர் நம்மகிட்ட தான் கேட்பார். நம்ம வகுத்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே. நீங்க டாக்டர் படிச்சிருக்கிறீங்க, நான் படிச்சா இருக்கிறேன். நம்மகிட்ட தான் அவர் எல்லாம் கேட்பார். இப்ப மத்தியானம் என்ன சொல்லிடுவாரு, நல்ல அருமையான கஞ்சி சாப்பிடுங்க. இப்ப விருந்தாளி கூட்டிட்டு வந்துச்சு, நீங்க சிக்கன் சாப்பிடுங்க, நான் என்ன சாப்பிடுவேன்? கஞ்சி சாப்பிடுவேன். அல்லாஹ் கஞ்சி எழுதி இருந்தால் அதை மாற்றுகிற சக்தி இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லை. ரிஸ்க்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தாய்மார்களை கொஞ்சம் மனசுல வைங்க. ரிஸ்க்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னு இருக்கு எறும்பு, நான் விளங்குற சில வஸ்து சொல்றேன். ஒன்னு இருக்கு எறும்பு, இன்னொன்னு இருக்கு நாம் மனிதர்கள், இன்னொன்னு இருக்கு யானை இருக்கு, அதுக்கு மேல திமிங்கலம் இருக்கு. திமிங்கலத்தினுடைய நாவு உலகத்திலேயே ஆக பெரிய பிராணி, உயிர் பிராணி நீல திமிங்கலம் தான். திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கிறதே, அது மட்டும் ஒரு யானையினுடைய அளவு. இன்றும் உலகத்திலே இருக்கிறது. மகாசமுத்திரங்களிலே இன்றும் நீல திமிங்கலங்கள் இருக்கின்றன. டால்பின் இருக்கிறதே, அதுவும் திமிங்கலத்தினுடைய ஒரு வகைதான். அதைத்தான் வச்சு விளையாட்டு காட்டுறாங்க. அது மனிதனை போல புரிந்து கொள்ளுகிற சக்தி உள்ள மீன் அது டால்பின். அதுவும் திமிங்கலத்தினுடைய ஒரு வகைதான். அந்த திமிங்கலத்திலே நீல திமிங்கலம் என்று ஒன்று இருக்கிறது. அது உலகத்திலே ஆக பெரியது. எவ்வளவு பெரியது என்று சொன்னால் நம்ம விளங்குறதுக்காக அதனுடைய நாக்கு மட்டும் எடை போட்டால் ஒரு யானையினுடைய அளவு இருக்கு. ஒருவர் ஒரு அனுமானமாக கணக்கு போட்டு எழுதியிருக்கிறார். ஒரு திமிங்கலம், ஒரு மனிதன், ஒரு எறும்பு. எறும்பு எவ்வளவு சாப்பிடும்? எறும்பு 40 வருஷம் சாப்பிடுவதை நாம் ஒரு நேரத்திலே சாப்பிடுகிறோம். நாம் ஒரு நேரத்திலே சாப்பிடுவது, நாம் 40 வருஷத்திலே சாப்பிடுவதை திமிங்கலம் ஒரு நேரத்திலே சாப்பிடுகிறது. அல்லாஹ் எறும்புக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான், எனக்கு ரிஸ்க் கொடுக்கிறான், திமிங்கலத்துக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாவற்றின் மீது எல்லா சக்தியும் பெற்றவன். திமிங்கலத்துக்கு ஒரு நாள் ரிஸ்க் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ். எனக்கு உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க முடியாதா? எனக்கு உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிற அல்லாஹ் இந்த எறும்புக்கு ரிஸ்க் கொடுக்க முடியாதா? எறும்பு என்ன சாப்பிட்ட போகுது? ஆனா அது அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் கூட சும்மா இருக்கிறது இல்லை. மழை பெய்து தண்ணி இருந்து முடியாம போனா தான் சும்மா இருக்கும், இல்லாட்டா அலையுது. ஆனால் ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லாஹ். அதே போலதான் சகோதரர்களே, வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், உத்தியோகம் பார்க்கணும், விவசாயம் செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நம்பணும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். நம்ம ரிஸ்க் கொடுக்கிறது, நம்ம ரிஸ்க் உண்டாக்கிக்கிறது. ரிஸ்க் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சரி, யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் கொடுக்கணும்? தமிழ்ல பழமொழி சொல்லுவோம், ஆட்டுக்கு அல்லாஹ் அளந்துதான் வாழை கொடுத்திருக்கான். ஆட்டுக்கு அளந்துதான் அல்லாஹ் வால் கொடுத்திருக்கான். மாட்டுக்கு மாதிரி நீளமா கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு தெரியும் எதுக்கு எவ்வளவு வால் கொடுக்கணும், எதுக்கு எவ்வளவு கொம்பு கொடுக்கணும். குதிரைக்கு கொம்பு கொடுக்கலாமா வேண்டாமா அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் குதிரைக்கு கொம்பு கொடுத்திருந்தா முன்னாலே போக முடியாது, பின்னாலே போக முடியாது. குதிரை உதைச்சா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் உதைக்கும். கழுத ஒரு காலில் உதைக்கும், குதிரை 2 காலில் உதைக்கும். கழுத உதைச்சா சும்மா நிக்கிறமா நிக்க, அப்படி சடக்குல உதைச்சு கண்டே பிடிக்க முடியாது உதைக்க போது, முன்னறிவிப்பு இல்லாமல் உதைக்கும். ஆனா ஒரு காலில் குதிரை அப்படி நிக்கிற மாதிரி நிக்க, 2 காலையும் அடிச்சுன்னு சொன்னா மேல இருக்கிறதும் போகும், கீழே இருக்கிற பல்லும் போகும். அல்லாஹ் அதற்கு இந்த சக்தி கொடுத்திருக்கிறான். அதே குதிரைக்கு கொம்பும் இருந்திருக்குமானால் எந்த மனிதனும் குதிரைக்கு முன்னாலே போய் நின்று இருக்க கூட முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போல மனிதர்களுக்கு யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒருத்தர் நல்ல அழகான உதாரணம் சொன்னார். ஒரு தாய்க்கு 4 மகன். 4 பேர், ஒருத்தர் கடைக்கு போயிட்டு வர்றாரு, ஒருத்தர் அங்க போயிட்டு வர்றாரு, ஒருத்தர் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றாரு. 4 பேரும் முதல்ல ஒரு பையன் மூத்த மகன் வந்தார். மூத்த மகன் வந்தவருக்கு அந்த அம்மா பிரியாணி கொடுத்து, யார் வீட்டுல இருந்து பிரியாணி கொடுத்து அனுப்பி இருந்தாங்க, அந்த பிரியாணி கொடுத்து அந்த பையன் சாப்பிட்டு முடிக்கிற ஓரத்துல 2வது மகன் வந்தான். வந்து எனக்கு பசிக்குது